இந்த கோல்டன் ட்ரேடர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கோல்டன் ஃபோம் அப்படிங்கிறத ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு எது ஓகே ஷூட் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். மார்க்கெட்டிங்னாலே மேக்ஸிமம் சோஷியல் மீடியா ஆட் தான். ஸோ நாங்களும் இனிஷியேட்டாக அதை தான் பண்ணோம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். என் பேர் வந்து லட்சுமி பிரியா. எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம் தான். என் ஹஸ்பண்ட் ஊர் வந்து இங்கே கும்பகோணத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிசநல்லூருங்கிற கிராமம். எனக்கு 2 பசங்க. நான் இப்போ வந்து கோல்டன் குரூப் ஆஃப் கம்பெனிஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து எதனால இந்த பிசினஸை நீங்க செலக்ட் பண்ணீங்க? மேம் ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிறது வந்து கோல்டன் ட்ரேடர்ஸில் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. சொல்ல போனால் இது வந்து என்னோட பிஸ்னஸோட செகண்ட் ஸ்டேஜ்னே சொல்லலாம். ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டைலரிங் தான். எங்கள் அம்மா வந்து டைலர் தான். சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனால என்னன்னு தெரில, டைலரிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆக்சுவலாக 2014 எனக்கு குழந்தை பிறந்து, என் பையன் 6 மாதம் குழந்தை. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைலரிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 மந்த்ஸ்லேயே நல்ல ரீச் இருந்துச்சு மேம். ஆக்சுவலாக 1 ஹவர்லேயே சுடிதார் ப்ளவுஸ் எதாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் நல்ல ரீச் இருந்துச்சு. ஒரு 2 மந்த்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் தனியாக ஸ்டிச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆள் போட்டு ரன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது ஃபைனலாக ஒரு 7 லேடிஸ் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இந்த கோல்டன் ட்ரேடர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கோல்டன் ஃபோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக கொரோனாக்கு அப்புறம் அவங்களும் ஒரு ப்ரைவேட் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கொரோனா அவங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ஃபோம் வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. சரி, அது ரீட்டெயிலில் பண்ணால் என்ன, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ ஒரு கேட்டகரியை மட்டும் வச்சுட்டு நம்ம ரன் பண்ண முடியாது. ஃபோமை மட்டும் வச்சுட்டு ரெண்ட்டு கொடுக்கணும், லேபர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும். ஸோ ஒரு கேட்டகரி வச்சுட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கொண்டு வரலான்னு யோசிச்சப்போ, ஸோ அந்த ஷோஃபா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியலும் சேர்த்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஆரம்பித்தது தான் இந்த கோல்டன் ட்ரேடர்ஸ் மேம். ஓகே மேம். இப்போ இந்த கோல்டன் ட்ரேடர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சப்போ, இந்த சோஃபா கவர், இந்த கவர்லாம் வச்சு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாங்கிற ஐடியா எப்படி மேம் வந்துச்சு? அதான் மேம் சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் கொரோனா எங்கள் வீட்டுக்காரங்க ஆரம்பித்ததுனால அதுலேருந்து ஒரு பாட்டு தான் இதை ஆரம்பித்தோம். இது ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு மேம். இது வந்து 4th இயர் ரன்னிங் மேம். ஓகே மேம். இப்போ வந்து இந்த கோல்டன் ட்ரேடர்ஸ் மூலமா என்னென்ன பொருட்களை நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் கஸ்டமைஸ்டு சோஃபா நீங்கள் எந்த மாதிரி வந்து நெட்டில் பார்த்து கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி தருவோம். நீங்கள் இப்போ ஒரு ஷோரூம் போனீங்கன்னா அங்கே ஒரு 15-20 சோஃபா வெரைட்டிஸ் இருக்கும். அங்கே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துகிட்டு வருவீங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபோம் வேணுமோ, சாஃப்டாக வேணுமா, ஹார்டாக வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில், பிடிச்ச டிசைன், பிடிச்ச கிளாத்து, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவோம். மெயின் சோஃபா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃப்ளோரிங் மேட் பண்ணி தருவோம் மேம். நம்ம வீட்டுக்கு ஆஃபீஸ்க்குலாம் வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ளோரிங்கில். அதாவது டைல்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவாங்க. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ளோரிங் மேட்டை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். இப்போ வந்து நீங்க சோஃபாக்கு ஃபோமா இருக்கட்டும், அல்லது இந்த டோர்மேட்ஸா இருக்கட்டும், நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கான மூலப்பொருட்கள் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது? மேம் ஒரு 40% ஆஃப் திங்ஸ் வந்து சென்னையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம் மேம். இந்த ரெக்ஸின் கிளாத் எல்லாமே அங்கேருந்து பண்ணிப்போம். தென் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் ஃபேப்ரிக்கு த்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர், திருப்பூர் சைட்லேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். தென் ஒரு 50% ஆஃப் வந்து நார்த்து சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். டெல்லி, பானிபட் அந்த மாதிரி ஏரியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மேம். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஒரு சூப்பரான முறையில ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பிசினஸ்னு ஸ்டார்ட் பண்ணப்போ மக்கள் மத்தியில அதற்கான வரவேற்புங்கிறது இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வரவேற்புங்கிறது எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? மேம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மெயினில் வச்சுருந்ததுனால அது கொஞ்சம் ரீச் இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொடுத்தோம். அட் த சேம் டைம் வந்து ப்ரைஸும் லீஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்தோம். அந்தமாரி எங்களோட ஆட்டிடியூடும் கொஞ்சம் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எது ஓகே ஷூட் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். அதனால ரீச் வந்து நல்லாவே இருந்தது. மேம் இப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையில வந்து ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நீங்க இந்த பிசினஸை எவ்வளோ முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? மேம் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ இனிஷியலாக ஒரு 30 lakhs தேவைப்பட்டுச்சு மேம். அந்த 30 lakhs எல்லாமே எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் 2 பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு C வரைக்கும் ரீச் ஆகிருக்குங்க மேம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மேம். ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால தான் 30ங்கிறது ஒரு 1 CR வரைக்கும் வந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க மேம். சூப்பர் மேம். இப்போ உங்களுடைய பிசினஸ்ல ஒரு யூனிக்னஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
ஷார்ட் டைம்லேயே வந்து டெலிவரி கொடுத்துருவோம் மேம். இப்போ ஒரு சோஃபா செய்யணும்னா அதுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு 1 வீக் ஆகும். ஒரு கஸ்டமைஸ்டு சோஃபானா அதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகும். பட் கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு நீட் இருக்கும், ஸோ அர்ஜென்ட்டாக கேட்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2-3 டேஸ்லேயே அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி ஃப்ளோரிங் மேட் வாங்கிட்டு போனாலும் சரி, இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த 1 ஹவர்லேயே வந்து எங்களோட ஆள் அனுப்பி ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேம். அதெல்லாம் எங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ வந்து ஒரு நல்ல முறையில வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விமன் ஆண்டர்பிரினரா இருந்து. ஸோ இதுல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கக்கூடியது மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். உங்களுடைய பிசினஸ்ல மார்க்கெட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க? மேம் மார்க்கெட்டிங்னாலே மேக்ஸிமம் சோஷியல் மீடியா ஆட் தான். ஸோ நாங்களும் இனிஷியேட்டாக அதை தான் பண்ணோம். சின்ன சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் போடுறது, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இப்படி தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அது ரீச் ஆணுச்சு. ஒரு 80% ஆஃப் என்ன இருந்துச்சுன்னா, ஏன் சரௌண்டிங்கில் தான் சுற்றிட்டு இருந்துருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 25% தான் வெளியிலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் ஜாயின் பண்ணேன் மேம். ஆக்சுவலாக ஒரு பிஎன்ஏ க்ரௌன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஃபோரமில் ஜாயின் பண்ணேன். அங்கே அரௌண்ட் ஒரு 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 60 பேரோட சோஷியல் மீடியாலையுமே என்னோட பிஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ அதோட ரீச் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க மேம். அது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே மேம். இப்போ வந்து மார்க்கெட்டிங்குமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அளவுக்கு இல்லனாலும், ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ வந்து கும்பகோணம் சர்க்கிள்ல மட்டும் தான் இந்த சர்வீஸ் எல்லாமே பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்களா? அல்லது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா குடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? இல்லை மேம், எந்த ஊராக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு தான் மேம் இருக்கோம். இங்கே சுற்றி இருக்க எல்லா ஊர்லேருந்துமே வந்து ப்ராடக்ட்ஸ் பை பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க கஸ்டமைஸ்டாக கேட்டாலும் எந்த ஊராக இருந்தாலும் பண்ணி நாங்கள் டாடா ஏசிலேயோ இல்லை கொரியர்லேயோ அனுப்பி விட்டுருவோம் மேம். சூப்பர் மேம். இப்போ எந்த பிசினஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே, நிச்சயமா அதுல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு நார்மலா ஒரு ஃபுட் பிசினஸா இருக்கட்டும், அல்லது வேற எந்த பிசினஸ்னாலும் அதுல ஒரு நிச்சயமா ஒரு சவால் இருக்க தான் செய்யும். ஸோ அதுபோல இந்த பிசினஸ்ல எது பெரிய சவால் அப்படின்னு சொல்லுவீங்க? மேம் நான் வந்து சவாலாக எதையுமே ஃபீல் பண்ணல மேம். ஆக்சுவலாக எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் ஒரு ட்ராபேக் இருக்க தான் செய்யும். நம்ம பிஸ்னஸ்ன்னு இல்லை, வீட்டில் இருந்தாலுமே அந்த வந்து ஒரு ட்ராபேக் இருக்க தான் செய்யும். பட் நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணலை மேம். எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ நான் அதை தேடி போய்கிட்டே இருப்பேனே ஒழிஞ்சு அதை வந்து ஒரு ஸ்ட்ரகிளாவோ ஒரு சவாலாவோ நான் பார்க்கறது இல்லைங்க மேம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பெரிய பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல நிச்சயமா ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க. பட் வந்து நீங்க எதையுமே ஸ்ட்ரகிளா பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க. இத தாண்டி நம்ம ப்ரவுடா நெனச்ச மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? நான் வந்து ஒரு வுமன் ஆண்டர்பிரினரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. மேம் ஆக்சுவலாக வேறு விளையாட்டாக தான் ஆக்சுவலாக ஒரு டைலரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது நல்ல ரீச் இருந்துச்சு. எல்லாருமே வந்து அதை வந்து நல்ல விதமாக சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டன் ட்ரேடர்ஸ் ஆரம்பித்தோம். பட் இது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு உமன் என்டர்பிரினராகவே வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீல் அந்தளவுக்கு இல்லை. இது ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. 2 தடவை வந்து உமன்ஸ் டேக்கு அவார்ட் வாங்கியிருக்கேன் மேம். அந்த அவார்ட் வாங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஓகே மேம். இப்போ வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி, ப்ரவுடான மொமெண்ட்ஸ் தாண்டி, இப்போ சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஒரு பிசினஸ ரன் பண்றதுக்கு பின்னாடி நிச்சயமா உங்களுடைய ஃபேமிலி இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க, ஒரு முதலீடுன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? இப்போ வரை எப்படி இருக்கு? என்னோட ஃபேமிலி இல்லைன்னா இந்த பிஸ்னஸை இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். பட் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிக் சப்போர்ட் மேம். எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹஸ்பண்டை கேட்டிங்கன்னா ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, ஒய்ஃபை கேட்டால் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து பிக் சப்போர்ட்டு. பட் என் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கே எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார், எங்கள் அம்மா எல்லாருமே வந்து அந்த சப்போர்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பேக்ரவுண்டில் அந்த சப்போர்ட் இருக்காது. பட் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபுல் சப்போர்ட் மேம். இப்போ உங்கள நேயர்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா எப்படி கான்டாக்ட் பண்றது மேம்? மேம் வெப்சைட்டில் போயிட்டு கோல்டன் ட்ரேடர்ஸ்னு போட்டிங்கனாலே எங்கள் அட்ரஸ் வரும். அதிலே எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அப்படியே இல்லைனாலும் 7402012982 இதுதான் என்னோட மொபைல் நம்பர். நீங்கள் கால் பண்ணி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் இருக்கலாம், வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், இங்கே வந்து பை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட ஃபோனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் மேம். அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பேன். ஓகே மேம். இதுவரையும் உங்களுடைய பிசினஸ் பத்தி நெறைய நல்ல விஷயங்கள எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து நீங்க ஒரு சுய தொழில் முனைவோரா இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வி. ஸோ ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஸோ அவங்க சில பேர் என்ன நினைப்பாங்க, இருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நேரத்தில் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் யோசிச்சுட்டு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதாக இருந்தாலும் உடனே பண்ணி பாருங்கள். என்ன பெருசாக ஆகிட போடுது, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அதை நேரத்தில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே மேம். இப்போ இதுவரையும் உங்களுடைய பிசினஸ் பத்தி நெறைய நல்ல விஷயங்கள எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த வுமன்ஸ்க்கான ஸ்பெஷல் ஷோ அப்படின்றதுனால, இதுல வந்து நீங்க ஒரு வுமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் மேம். அது வந்து வேணும்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து படிக்கணும். எஜுகேஷன் அது ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. அதுவும் ஸ்பெஷலாக பெண் குழந்தைகள நல்லா படிக்க வைங்க. இதுதான் நான் வந்து எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது மேம். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு அதிரை எஃப்எம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்குற உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் எங்களோட சப்போர்ட். ஸோ தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.